ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் இன்னைக்கு ஹைதராபாதி சிக்கன் குக் பண்ணுங்க சொன்னாங்க. இன்ட்ரோ கொடுத்து vlog ஸ்டார்ட் பண்ணலாமா? ஹாய் guys, hello everyone, welcome back to ஷிம்மு சதாம் சேனல். மோஸ்ட்லி எங்க வீட்ல சிக்கன் வாங்கிட்டு வந்தா பெப்பர் சிக்கன் தான் செய்வோம். இன்னைக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் விரும்பி கேட்டாங்க ஹைதராபாதி சிக்கன். தென் என்னோட நிறைய சப்ஸ்கிரைபர் கூட லைவ் ஸ்ட்ரீம்ல வந்து சொன்னாங்க சிக்கன் கிரேவி எப்படின்னு கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க, நீங்க எப்படி குக் பண்றீங்க. அவங்களுக்காக தான் இந்த வீடியோஸ் எல்லாம் பாருங்க. நான் இந்த மாதிரி தான் குக் பண்றேன். ரொம்ப ஈஸியான ரெசிபி guys, எல்லாருமே செய்யலாம் வீட்ல. ஹைதராபாதி சிக்கன் உடனே பயப்படாதீங்க, என்ன ஒரு டிஃபரெண்டான ஒரு ரெசிபியா, ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி, ஈஸி ரெசிபி, குயிக்கா நம்ம செஞ்சுக்கலாம். ஓகே, இங்க பாருங்க, ஒரு சைடு நான் மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டேன்னா தென் நெக்ஸ்ட் வந்து ஆனியன் அண்ட் டொமேட்டோ சாப் பண்ணி வச்சுக்கலாம். கைஸ் இது வந்து சாப்பிங் மட்டும் தான் பண்ணணும், மிக்சில எல்லாம் அரைக்க கூடாது. இது வந்து அரைக்கிற மசாலா எதுவுமே போடக்கூடாது, வெறும் சாப்பிங் மட்டும் போட்டு ஃப்ரை மட்டும் தான் பண்ணணும். இந்த சிக்கன் ஹைதராபாதி கிரேவிக்கு வந்து கோகோனட் எல்லாம் தேவையே இல்லை, கர்ட் மட்டும் போடலாம், அது வந்து ஆப்ஷனல். நான் வந்து கர்ட் போடவே இல்லை, ஏன்னா வீட்டுல கர்ட் இல்ல. ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன இன்கிரீடியன்ஸ் என்ன தெரியுமா இந்த ஹைதராபாதி கிரேவிக்கு? சோம்பு தென் ஜீரகம். இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆன ஒரு இன்கிரீடியன்ஸ். ஓகே, இது மறக்கவே கூடாது. அதுக்கப்புறம் ஆனியன் போட்டு நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணணும். அதுக்கப்புறம் கைஸ் நான் பட்டை லவங்கமும் போட்டிருக்கேன். இதுல நான் காமிக்கல, ஆனால் போட்டிருக்கேன். ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டு சிக்கன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். இங்க பாருங்க கைஸ், ஆல் ஸ்பைசஸ் இருக்கு இதுல. இந்த ஸ்பைசஸ் பவுடரோட நேம் சொல்றேன், பேப்பர் பேனா புக் எடுத்துக்கோங்க, ஜஸ்ட் ஃபார் ஃபன் கைஸ். ஓகே, இதுல வந்து சில்லி பவுடர், டர்மரிக் பவுடர், சிக்கன் மசாலா, மட்டன் மசாலா, என்ன மசாலா கையில கடிச்சதோ அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிருக்கேன். ஓகே, உங்க வீட்டில் என்னென்ன மசாலா இருக்கோ அதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணுங்க. தென் நெக்ஸ்ட் வந்து கொத்தமல்லி, டொமேட்டோ இதெல்லாம் போட்டிருக்கேன் கைஸ். இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சிடணும். தண்ணி சுத்தமாக போடவே கூடாது, ஏன்னா சிக்கன்ல ஆல்ரெடி தண்ணி இருக்கும், அந்த தண்ணியிலேயே இது குக் ஆகிடும். ஓகே, தென் அதுக்கப்புறம் நான் புதினா போட்டிருக்கேன் கட் பண்ணி. புதினா வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவராக கொடுக்கும். நான் 5 to 10 மினிட்ஸ் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் என்ன தெரியுமா கைஸ், ரொம்ப மெயினான இன்னொரு இன்கிரீடியன்ஸ், அது வந்து பெப்பர். பெப்பர் போட்டா கைஸ் இதோட டேஸ்ட்டே வேற லெவல். ஏன்னா ஆல் ஸ்பைசஸ் நம்ம போட்டிருக்கோம். பெப்பரை மிக்ஸ் பண்ணா எப்படி கோச்சிப்பாங்கல்ல பெப்பர், அதனால மறக்காம அவங்களையும் மிக்ஸ் பண்ணணும். அப்புறம் வந்து 5 to 10 மினிட்ஸ் திரும்பவும் நம்ம க்ளோஸ் பண்ணி நல்லா குக் பண்ணணும். நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, இன்னொரு ஸ்டவ்ல அது வச்சுட்டு இந்த கிரேவி குக் ஆகிற டைம்ல டைம் வேஸ்ட் பண்ணாம நம்ம வந்து சப்பாத்தி குக் பண்ணலாம். ஓகேயா கைஸ், டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஏன்னா அது பாருங்க, இன்னொரு சைட்ல வச்சிருக்கேன்னா அது ஒரு 5 to 10 மினிட்ஸ்ல ரெடி ஆயிடும். அப்படியே இன்னொரு சைடு நம்ம சப்பாத்தியும் ரெடி ஆயிடும். ஓகே, இங்க பாருங்க எப்படி வந்திருக்கு சப்பாத்தி, ரவுண்டு ஷேப்பா. பா, இந்த மாதிரி குக்கிங் டேலண்ட் நம்ம எடுத்துட்டு போன மாஸ்டர் ஷெஃப்ல டைட்டில் வினரே நம்ம தான். ஃபைனல் லுக் பாருங்க கைஸ், சுவையோ சுவை. இன்னொரு நெக்ஸ்ட் vlogல மீட் பண்ணலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.